నగదు తక్కువ బంగారం ఎక్కువ బిఎన్ఆర్ గోల్డ్ అండ్ డైమండ్స్ విజయవాడ బెంగళూరు వైజాగ్. இப்போ விஜய் வந்து ஆட்சி அமைக்க போறாரு. அதுக்கு டைம் கட்டிருக்காங்க. கூட்டணி சேரணும்னு சொல்லி ஒரு 10 days 15 days முடிச்சிடும். ரெண்டாவது ஒரு தமிழகத்துக்கு ஒரு நல்ல சிஎம் கிடைச்சிருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு பிறகு. எம்ஜிஆர் நெக்ஸ்ட் விஜய். இதை வந்து மக்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது ரெண்டாவது விஜய் அரசியலுக்கு வருவார் சொன்னதே நான் தான். அதே மாதிரி நடந்தது. அதே மாதிரி சிஎம் ஆவார் சொல்லிட்டு 10 days பிஃபோர் ஐ எம் டெல்லிங். அதுவும் சேமா நடந்திருக்கு. அதனால இனிமேலும் இன்னும் வருங்காலத்திலும் இவர் தான் சிஎம் வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. முதல்ல எங்களுக்கு இங்க கரப்ஷன் ஒழியணும். கரப்ஷன் ஹெவி ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. ரெண்டாவது பப்ளிக்ல லேடிஸ் வந்து ஒரு ஃப்ரீயா மூவ் பண்ண முடியல, வெளியே போக முடியல, ஒரே ட்ரக்ஸ் ப்ராப்ளமா இருக்கு. அதை இந்த போன அரசாங்கம் கண்டிக்கவே இல்லை. இப்ப இது விஜய் வந்தாருன்னா தடுப்பாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சட்ட ஒழுங்கு நல்லா பாப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. போன ஆட்சி மாதிரி நாங்க ஏமாறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நியூ கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்டா வரும். ஏதாவது ப்ராப்ளம்னா டைரக்ட் சிஎம் கண்ட்ரோல்லே இருக்கும். இதுல வந்து எம்எல்ஏ எம்பி அவங்களுக்கு நோ பவர். ஃபுல்லுமே டைரக்டா சிஎம் உடைய கண்ட்ரோல்ல இருக்குல்ல, அவர் தான் ஃபுல்லு இன்சார்ஜ் பாக்குறாரு. அதனால நிறைய ஸ்பெஷல் டீம்லாம் அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ண போறாரு. எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் இல்லாம எப்படி மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், இட்டாலி அங்கெல்லாம் வந்து எவ்வளவு சேஃப்டியா வச்சிருக்காங்க. இப்ப இன்னைக்கு கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் தப்பிக்கிறோம். மிச்ச நேரம் எப்படி கேமரா என்ன பண்ணுவோம். இன்னைக்கு என்னெல்லாம் டெக்னாலஜியில் அட்வான்டேஜ் இருக்கோ அவ்வளவும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவார். மினிமம் சிங்கப்பூர் எப்படி இருக்கு, மலேசியா மக்கள் எவ்வளவு இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஜாஸ்தி சேலரி கிடைக்குது, நிம்மதியா ரிலாக்ஸா வெளியே போறாங்க. இப்ப நாங்க போன தடவை ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு தான், அதுதான் பேர் டிஎம்கே. அவங்க வந்துதான் டெம்பிள் இல்ல, டெம்பிளை க்ளோஸ் பண்ணு அவ்வளவும் ப்ராப்ளம் பண்ணாங்க. கடவுள் இல்லை, காட் இல்லைன்னாங்க. கடவுள் இல்லாம நம்ம பிறக்கவே இல்லை. அதனாலேயே கடைசியில அதே கடவுளை அவங்களுக்கு தண்டனையை கொடுத்துட்டான். இப்போ தண்டனை கொடுத்துட்டான், டிஎம்கேக்கு தண்டனை கொடுத்துட்டான். அதாவது இல்லாம இருக்கிறத போயிட்டு நீ இல்லைன்னு உனக்கு நம்பிக்கை தான் இல்லைன்னு சொல்லிடு. இருக்கிறவன ஏன் டார்ச்சர் பண்ற? இருக்கிறவன் டார்ச்சர் பண்ணக்கூடாதுல்ல. அது பெண்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆண்களுக்கு நம்பிக்கை இருக்கு, கோவில் சம்பிரதாயம் எல்லாம் நம்பிக்கை இருக்கு. அதை பண்ணணும் இல்ல. அது பண்ணாம விட்டதே பெண்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகி போச்சு. திருப்பி இனிமே வருமோ அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது ஏடிஎம்கே நம்பிக்கை வச்சாங்க, ஏடிஎம்கே பாருங்க 2வது இடத்துக்கு வந்துருச்சு. இது வந்து இது வரைக்கும் இல்லாத, எந்த ஸ்டேட்லயும் இல்லாம, எந்த கண்ட்ரியும் இல்லாத மாதிரி ஒரு 3 வருஷத்துல அந்த கட்சி 3 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு சிஎம் ஆயிருக்கான்னு எவ்வளவு பேர் ரெக்கார்டு இருக்கு. நான் இத்தனை வருஷம் அனுபவம் தேவையில்லைங்க. அனுபவத்துக்கு இப்ப அனுபவம் இல்லைன்னா யாருமே ஓட்டு போட்டு போனாங்க. இவர் செய்வாரு, நல்லா பண்ணுவார் தெரிஞ்சுதான் போட்டிருக்காங்களே தவிர அப்ப இத்தனை நாள் அனுபவத்துக்கு ஓட்டு போட்டவங்க முட்டாளா? எனக்கு புரியல. இப்ப இவருக்கு அனுபவம் இல்லைன்னு யாரு சொன்னது? அனுபவம் கண்டுதான் சோதனை வருது. இவர் அனுபவம் அதுல இந்த சோதனையே இருந்தாலும் அனுபவம் கத்துக்கிட்டான். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. அவர் என்ன சொல்லிட்டு ஒரு படத்துக்கு 2 கோடி, ஒரு வருஷத்துக்கு 5 படம் நடிச்சாலும் என்ன ஆச்சு? 1000 கோடி கிட்ட வருது. அது வேணாம், எனக்கு மக்கள் தான் வேணும்னு ஒருத்தன் வரான்ல. இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். இந்த கர்மத்தை தான் எதிர்பார்த்தோம். இந்த இவங்க எல்லாம் போட்டோம் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அது ஏதோ ஆண்டவன் வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஆளா போட்டிருக்கான். ஏன்னா இப்ப எம்ஜிஆரை பத்தி இன்னைக்கு இருக்கிற பீரியடுக்கு தெரியாது. ஆனா இவன் அதை ப்ரூவ் பண்ணி காமிப்பான். இப்படிதான் அவர் பண்ணாரு, நான் அதை மாதிரி தான் பண்றேன்னு அவர் ப்ரூவ் பண்ணுவார். எம்ஜிஆருடைய ஃபாலோ பண்றாரு. ரெண்டாவது அவருக்கு ஏஜ் சரியான ஏஜ், 50 ஏஜ்ல அவரு வந்திருக்காருங்கும் போது பெரிய விஷயம். 70 வயசுல ஆகக்கூடாது. வெளியில எங்கேயும் மூவ் பண்ண முடியாது, ஒரு இடம் போக முடியாது. இப்ப ஆள் ரொம்ப டீனேஜா இருக்காரு, ஆளும் டீனா இருக்காரு. அவர் எங்க வேணா போலாம், தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போலாம், எத்தனை நாள் வேணா போலாம், எந்த ப்ராப்ளத்திலையும் போய் ஃபேஸ் பண்ணலாம். ஒரு மழை வந்துருச்சு, வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா போய் மலையில இறங்கி போய் ஒரு இடத்துல போய் பார்க்கக்கூடிய வயசுல இருக்காரு. அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எந்த ஹெல்ப்பும் பண்றதுக்கு அவர் தயாரா இருக்காரு. அதனால நாங்க தமிழ்நாட்டு ஜனங்கள் இது வரைக்கும் நான் இத்தனை ஜெனரேஷன்ல பார்த்திருக்கேன். இத மாதிரி ஒரு சேஞ்ச் ஆகி இப்படி ஒரு கட்சி வந்திருக்கு டிவிகேங்கிறத நான் பெருமைப்படுறேன். இந்த கட்சியில உறுப்பினர் நானும் இருக்கேன், அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த காலத்துல இந்த பையனுக்கு என் பெத்த பையன் மாதிரி நான் அவனை விஜய் வச்சிருக்கேன். வேற யாருக்கு அந்த உரிமையை கொடுக்கவே மாட்டேன். என்னுடைய பையன் தான் அவன். அவன் நல்ல வழிக்கு வர தெரியும், அவன் இன்னும் மேல போற தெரியும். அவனுக்கு ஆலோசனைகள் கூறிக்கிட்டு தான் இருப்பேன். தப்பு செய்தால் நான் கண்டிக்க தான் செய்வேன். ஏன்னா ஒரு அப்பா பையனை கண்டிக்கல. அது மாதிரி சன் வந்து ஏதாவது ப்ராப்ளம் பண்ணா ஃபாதர் கண்டிப்பா சப்போர்ட் பண்ண மாட்டார். அதை நான் கேள்வி கேட்பேன். இனிமே ஒவ்வொரு நிகழ்ச்சி எங்க நடந்தாலும் அவருக்கு நான் உங்க மூலமா, உங்க யூடியூப் மூலமா நான் சொல்லுவேன். ரெண்டாவது நான் இது மூலமா விஜய் சாருக்கு விஜய் தம்பி, அதாவது என் பையனுக்கு நான் அட்வைஸ் சொல்றேன். ஒண்ணு எல்லா நீ என்னதான் பண்ணினாலும் எல்லா சேனலும் தப்பா தான் பேசும். அதுக்கு பதிலா
நீ ஒரு டிவி சேனலோ இல்ல ஒரு யூடியூப்போ செப்பரேட்டா உன்னுடைய பேர்ல ஒண்ணு ஆரம்பி. அப்படின்னாதான் நீ நடத்துறதெல்லாம் அதுல போட முடியும், மக்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா இது நிறைய நிறைய மீடியாக்கள் என்ன பண்ணுவான், உங்களுக்கு வந்து பிரிச்சு போடுவான், இல்லைன்னா எடிட் பண்ணி போடுவான். அப்ப நீ நல்லது பேசும்போது தெரியாது, கெட்டதா பேசும்போது ஒரு மாதிரி ஜோடிச்சு காமிப்பாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நீ செய்யறது கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு சேனலோ, அதாவது யூடியூப் சேனலோ இல்ல டிவியோ ஒன்று ஆரம்பிச்சு நீ என்னெல்லாம் பண்றியோ அதை அப்பப்போ டெலிகாஸ்ட் பண்ணு. அதே மாதிரி அந்த யூடியூப் அந்த டிவில இருக்கிற பத்திரிகை வெளியில போறாங்க இல்லையா, அவங்க உன்னுடைய டிவில இருந்து ஆட்கள் வெளியே பேட்டி எடுக்க போறானா, அப்ப பப்ளிக் போய் பார்க்க சொல்லு. அப்ப அவங்க சொல்ற பதில் உனக்கு டைரக்டா உன் சேனல்ல வரும். நீ அழகா ஒரே சேனல்ல பாத்துட்டு போலாம். இதுல இப்போ இன்னும் 200 சேனல் 300 சேனல் வந்துருக்கு. அப்ப நீ எந்த சேனல்ல பார்த்து நீ செஞ்சதை பார்க்க போற? பாதி பேர் பிராடு சொல்றான், பாதி பேர் நல்லது சொல்றான். அதுக்கு போல நீயே ஒரு டிவி சேனல்ல ஆரம்பிச்சேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்னும் மேலும் அறிவுரை உனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ பாத்துக்கிட்டே இருப்பேன். நன்றி. సుమన్ టీవీలో మీ పర్సనల్ అండ్ బిజినెస్ ప్రమోషన్స్ కోసం కింది నెంబర్కి కాంటాక్ట్ చేయండి.